இது என் வீட்டு தோட்டத்தில் நிற்கிற ஒரு டெய்ஸி பிளான்ட்டு. இது மல்டி பெட்டல், ஒயிட் கலரில் சிங்கிள் பெட்டல், வயலட் கலரில் சிங்கிள் பெட்டல் என்கிட்ட இருக்குது. அது பூத்து முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு தை வந்து நெக்ஸ்ட்டு சீசனுக்கு ரெடி ஆகிருக்கு. இந்த வீடியோ லாஸ்ட்டில் அந்த செடியை காமிக்கிறேன். இது சின்ன ஒரு பாட்டில் தான் வச்சுருக்கேன். சாமந்தி செடி வளர்க்க ஆசை உள்ளவங்க, அதை வளர்த்து நிறைய தடவை ஃபெயிலியர் ஆனவங்க இந்த பிளான்ட்டை வளர்க்கலாம். இதில் நிறைய பூ பூக்கும். ஆனால் சாமந்தி செடியில் உள்ள பூ கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது எல்லாமே சின்ன சின்னதாக தான் இருக்கும். ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஒவ்வொரு பூவுமே தனித்தனியாக பார்த்தா ரொம்ப அழகாக இருக்குது. நான் அந்த 2 பிளான்ட்டையும் காமிக்கிறேன். அது ரொம்ப தை வருது. இதுலேயும் நிறைய தை வரும். இதை நெக்ஸ்ட்டு சீசனுக்கு வளர்க்கலாம். சாமந்தி செடி வளர்க்க ரொம்ப கஷ்டப்படுறவங்க இதை வளர்த்துக்கோங்க. இதுலேயும் ஒரு தை வந்திருக்கு. ஒரு தை வந்து நெக்ஸ்ட்டு சீசனுக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் அந்த 2 செடியையும் இதோட காமிக்கிறேன். இதுதான் ஒரு பிளான்ட்டு. இதுலேயே நிறைய தை வருது. ஜெவந்தியை விட ஈஸியாக கேர் மெயின்டெனன்ஸ் தான். இது இன்னொரு பிளான்ட்டு. நிறைய தை வந்துகிட்டே இருக்குது. இதை பிடுங்கி வச்சா நிறைய தொட்டியில் வைக்கலாம். தொட்டி ப்ராப்ளம் ஆனதுனால இதை வந்து ஒரே தொட்டிலே வச்சுருக்கு. இதுலேருந்து நிறைய தை வந்துகிட்டே தான் இருக்கும். ஜெவந்தியை விட ஈஸி மெயின்டெனன்ஸ். நிறைய உரம் கொடுக்க தேவையில்லை. நிறைய வருஷத்துக்கு இதை கொண்டு போகலாம்.